இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் புரியாம பேசுறேனா? நீதான் வானதிய மிரட்டி இந்த பணத்தை வாங்கினதை ஒத்துக்கிட்டு என்கிட்ட பணத்தை கொடுத்த. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் தாங்க பணத்தை வாங்கினேன். சம்மந்தியமா நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேங்க. வானதி கிருஷ்ணவேணி அம்மா தான் அவ அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க வருதுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இத உங்ககிட்ட எப்படியாவது சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் அவகிட்ட உன் அம்மா யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நான் உன் அத்தை கிட்ட போய் சொல்லிடுவேன், அத நான் சொல்லாம இருக்கணும்னா நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சும்மா சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க நான் அவளை மிரட்டினேன். ஆனா பாருங்க, அவ உண்மையை வந்து உங்ககிட்ட சொல்லாம பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டா. கார்த்திக், யாருன்னு பாரு. என்ன சொல்றீங்க? இன்னையில இருந்து வானதி மேடம் தான் கிருஷ்ணவேணி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மன். நானா? கிருஷ்ணவேணி அம்மா உயிர்ல எல்லாம் விவரமா எழுதியிருப்பாங்களே. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே. கிருஷ்ணவேணி அம்மா உங்களுக்கு ஒரு gift கொடுத்தாங்கல்ல? ஆமா. அது உயில்மா. வானதி அம்மா, நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. நீங்க உட்காருங்க. சரிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வானதி. மா, என்ன இருக்கு அதுல? உயில்ல தெளிவா எழுதியிருக்க, உங்க அம்மா கம்பெனிக்கு நீதான் சேர்மன். மா, நான் எப்படிம்மா? சொல்லுங்க சார். ஆமாம்மா, கிருஷ்ணவேணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அபிஷியலா இன்னையில இருந்து நீங்க தான் சேர்மன். கார்த்திக், மா, உன் வைஃப் இன்னையில இருந்து சேர்மன் ஆஃப் கிருஷ்ணவேணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மா, என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, சேர்மனுக்கு என்ன கார் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க? அது கிருஷ்ணவேணி அம்மாவோட கார் தான் வானதி மேடத்துக்கு. அது பிடிக்கலன்னா வேற ஒரு கார் மாத்திக்கலாம். என்ன? ஏன் அந்த காருக்கு என்ன? வானதி, நம்ம வீட்ல இருக்க காரெல்லாம் விட அந்த கார் ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஏங்க, நானே போகலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இருப்பா, வானதி யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஏங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். அது உங்க அம்மாவோட கம்பெனி, அதுலயும் நீ சேர்மன், கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரி, அப்போ நீங்களும் என் கூட வரீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கே. மா, கார்த்திக் உன்னோட வர்றது அவனோட இஷ்டம். போயேன் கார்த்திக். ஐயோ, மாமியார் வீட்டு சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாமா. வானதி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நிதானமா யோசி, நல்ல முடிவெடு. ஓகே, இந்தா. மாப்ள, என்ன மாப்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வானத்துக்கு அவ்வளோ சொத்து சேர்ந்துருச்சு, அண்ணன் பெரிய பணக்காரர் ஆயிருவாருன்னு யோசிக்கிறாரு போல இருக்கு. அண்ணன் பணக்காரானா எனக்கு என்ன? உங்களுக்கு என்ன, எங்களுக்கு தான் என்ன.
ஆனா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தான் மாப்பிள்ள எங்களுக்கு கவலையா இருக்கு. நல்லா சொல்லுமா. வானத்தை கூப்பிட்டா உங்க அண்ணன் பேசாம ஆபீஸ் போக வேண்டியதானே? போகல. ஏன் போகல? ஏன் போகலன்னு கேள்வி கேட்டேன்னா அவன் விவரமா இருக்கான், அதனால போகல. ஏண்டி, அவன் பாட்டுக்கு கிளம்பி மாமியார் கம்பெனியை பார்க்க போயிட்டா நம்ம ஆபீஸ்ல மாப்பிள்ள பெரிய பதவிக்கு வந்துருவாருல்ல, அதனாலதான் கார்த்திக் அந்த இடத்துக்கு போகல. ஐயோ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மாப்பிள்ள, நாங்க எதுவும் உங்களை கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணலைங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். இப்போவாது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். பொறுத்ததெல்லாம் போதுங்க. இன்னும் நேரத்தை வீணாக்காம நீங்க போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க மாப்பிள்ள. என் புருஷன் இப்ப எதுக்கு என் புடவையில ஹைன் பண்ணிட்டு இருக்காரு? ஆஹா. நீ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்தப்ப நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு வேணும் தோணுச்சு. அதனாலதான் உன் புடவை நானே அயன் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அழுதுருவியா வானதி? அத பத்தில நான் கவலைப்பட மாட்டேன். அயனிங் ஓகேவா? நல்லா தான் பண்ணிருக்கீங்க. நான் கூட அவளை ஆபீஸ்ல மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மீட் பண்ண முடியும். இத நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? போங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பேசாம நீங்க அம்மா கிட்ட போய் சொல்வீங்களாமா? நான் ஆபீஸ்க்கு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்வீங்களாமா? கண்டிப்பா சொல்றேன். எப்படி சொல்லாம இருப்பேன்? பொண்டாட்டி பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாலேன்னு பொறாமப்படுற சாதாரண மனுஷன் நான் இல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு பெரிய மனசுதான். அதுக்குன்னு இப்படி அயன்லாம் பண்ணி அதெல்லாம் வேண்டாமே. எனக்கு இதுல எல்லாம் சந்தோஷமே இல்லைங்க. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கே வானதி. உன் புருஷன் சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? இவருக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. என்ன முணுமுணுக்குற? பிம்பிளிக்கா பில்லாப்பி அப்படின்னா ஏங்க எனக்கு சொல்ல தெரியாது. பிம்பிளிக்கா பிளாப்பி என்னங்க, நான் ஆபீஸ் போகாமலே இருக்கேன். எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்வீங்களா? அப்படி எந்த ஐடியாவும் ஸ்டாக் இல்ல. நான்